Good morning, students. Today we discuss the topic Unit and Social Transformation in Tamil Nadu. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரைஸ் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ரைஸ் ஆஃப் தி திராவிடியன் மூமெண்ட். In India, Brahmins enjoyed a high social status based on their birth and held great social privileges. In Madras presidency, Brahmins dominated all the field of society, especially politics, education and job opportunities in the government. The 1911 census showed that Brahmins were slightly over 3% of Madras presidency's population and non-Brahmins 90%. Yet in the 10 years from 1901 to 1911, Madras University turned out 4,074 Brahmin graduates compared with only 1,035 non-Brahmin graduates. Numbers for other groups based on how the population came to be classified then included Indian Christian 306, Mohammedan 69 and European and Eurasian 225. திராவிட இயக்கத்தின் எழுச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிராமின்ஸ் தங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் சமூக அந்தஸ்தை அனுபவித்தாங்க. மேலும் மிக பெரும் சமூக முன்னுரிமைகளையும் பெற்றிருந்தாங்க. சென்னை மாகாணத்தில் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும், முக்கியமாக குறிப்பாக அரசியல், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, இதில் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மெட்ராஸ் ப்ராவின்ஸஸ் சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களோட எண்ணிக்கை 3%க்கும் அதிகமாகும். பிராமணர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை 90% இருந்துச்சு. மேலும் 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி முடித்தவங்க, அதாவது பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்கள் எண்ணிக்கை 4074 ஆகவும், அதே சமயம் நான் பிராமின்ஸோட எண்ணிக்கை 1035 இருந்துச்சு. அப்போ எப்படி மக்கள் தொகை வகைப்படுத்தப்பட்டிருந்தாங்களோ அதன் அடிப்படையில் மற்ற குழுக்கள்லாம் 306 இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, 69 முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, 225 யூரோப்பியன்ஸ் மற்றும் யுரேசியர்களும் இருந்தாங்க. In this context, the Dravidian movement emerged as a defense of the non-Brahmins against the Brahmin dominance. An organization called the Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. அதான் இத்தகைய சூழ்நிலையில் திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்துக்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் பிராமின்ஸை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக உருவாகிச்சு. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு, நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்காக மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. In 1912, C. Nadesnar, a medical doctor, founded the Madras United League, later renamed as Madras Dravidian Association, to support Dravidian uplift. The organization focused on educating and supporting non-Brahmin graduates and conducting regular meetings to share their grievances. 1912 பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேஷனார் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா, மெட்ராஸ் யுனைடெட் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதுதான் பின்னால் என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு மாறிடுச்சு. இது எதுக்காக பண்ணாங்கன்னா, திராவிடியர்களுடைய மேம்பாட்டிற்காக, திராவிடர்கள் மேம்பாட்டிற்காக நிறைய உதவிகளை பண்ணிச்சு இந்த அசோசியேஷன். பிராமணர் அல்லாத நான் பிராமின்ஸ் பட்டாதாரிகளுக்கு உதவுறது, அவங்கள கல்வி கற்க வைக்கிறது, இதோடு சேர்ந்து அவர்களது குறைபாடுகளை குறித்து விவாதிக்கும் முறையான கூட்டங்களையும் இது நடத்தினாங்க. அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை விவாதம் பண்ணக்கூடிய நிறையா கூட்டங்களும் நடத்தினாங்க. Meanwhile, Nadesnar founded a hostel, Dravidian home at Triplicane in July 1916 to address the lack of hostels for the non-Brahmin students, which hindered their educational development. In addition, the home had a literary society for the benefit of non-Brahmin students. இதே சமயத்தில் நடேசனார் என்ன பண்ணான்னா, ஹாஸ்டல் தங்கும் விடுதி
யாருக்காகனா வசதி இல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டால் அதை என்ன பண்ணார், அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படின்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். திராவிடர் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக, அவங்களோட எஜுகேஷன் பாதிக்கப்படாமல் இருக்கின்றக்கான ஒரு ஹாஸ்டல் ஏற்படுத்தினார். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இந்த இல்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி. As World War I was in progress, the British government was considering the introduction of representative institutions for Indians after the war, fearing that such political reforms would further strengthen the political power of Brahmins. Educated non-Brahmins decided to organize themselves politically. இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, போருக்கு பிறகு இந்தியாவில் பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகம் செய்வது அது குறித்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் பிராமணர்களின் அரசியல் அதிகாரத்தை இன்னும் வலிவடைய செய்யும் அப்படின்னு பயந்த கல்வியற்ற பிராமணர் அல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி கொள்ள முடிவு செஞ்சாங்க. இன்னும் பிராமணர் ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பயந்த நான் பிராமின்ஸு அரசியல் ரீதியாக அவங்கள என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. On 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Nadesanath, Sir Pitti Tyagarayan, T.M. Noyer, and Alamelu Mangai Tayarammal, came together from the South Indian Liberal Federation. 1916 November 20 டாக்டர் நடேசநாத், சர் பிட்டி தியாகராயர், T.M. நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கத்தை ஒன்றிணைத்தாங்க. இந்த மீன் டைம் at a meeting held in the Victoria Public Hall, the non-Brahmin manifesto was released in December 1916. The manifesto articulated the voice of the non-Brahmin communities and surveyed the general condition of the non-Brahmins in Madras Presidency. இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பப்ளிக் ஹால் பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறியது. மேலும் சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதவர்களின் பொதுவான நிலையை அளவீடு செய்தது. The association started publishing 3 newspapers, Trevedian in Tamil, Justice in English, and Andhra Prakasika in Telugu, to propagate the ideals of the party. இந்த அமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள், 3 நியூஸ் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்கிறதுக்கு, அதோடைய கருத்துக்களை பரப்புவதற்காக தான் இந்த செய்தித்தாள் வெளியிட்டாங்க. அது என்னென்னு பாருங்கள். தமிழில் ட்ரெவிடியன், இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. இதுதான் இந்த 3 பத்திரிகைகள். The first election under the Montagu-Chelmsford reforms was held in 1920. After the introduction of the diarchy form of government in the provinces, Justice Party won the election and formed the first ever Indian cabinet in Madras. அதாவது மாகாண அரசுகளில் டயார்கி முறை, இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செஞ்ச பிறகு மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவில் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. A. Subbarayalu became the Chief Minister of the Madras Presidency and the party formed the government during 1920, 23 and 23-26. In the context of Congress party boycotting the legislature, Justice Party continued to remain in office till 1937 elections were held. In the 1937 elections, the Indian National Congress contested the election for the first time and launched the Justice Party. ஏ. சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் இந்த எலெக்ஷனில் 1920 எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தலில் வெற்றி பெற்று ஏ. சுப்பராயலு மெட்ராஸ் ப்ராவின்சஸில் ஃபஸ்ட்டு முதலமைச்சரானார்.
அது போக ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920, 23 மற்றும் 23, 26 ஆகிய ஆண்டுகளில் வந்து கவர்மெண்ட் அவங்க தான் ஃபார்ம் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் இருந்துச்சு. 1937 தேர்தலில் முதலாக பங்கேற்ற இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து நீதி கட்சி என்ன பண்ணாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியை படு தோல்வி அடைய செஞ்சுட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், திட்டங்களும் செயல்பாடுகளும் என்னது? The Justice Party is the fountainhead of the non-Brahmin movement in the country. Justice Party government widened education and employment opportunities for the majority of the population and created source for them in the political spheres. Tamil Nadu's legacy of social justice owes its existence to the formative years of Justice Party in power. அதாவது நீதி கட்சி தான் நாட்டுடைய பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளங்குச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்களுக்கு எஜுகேஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட்டுகளை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டுடைய சமூக நீதி மரபு தொடர்ச்சியானது. தன்னுடைய இருப்புக்கு நீதி கட்சி உருவாகி வளர்ந்த ஆட்சியிலிருந்து ஆண்டுகளுக்கு கடமைப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் இருந்த அரசுகளுக்கு வந்து எனது கடமைப்பட்டிருக்கு நீதி கட்சி. The justice removed the legal hindrance restricting intercaste marriages and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. Justice Party government ordered that public schools accommodated the children of the depressed class. அதாவது சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றினாங்க. சரியா? இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதில் உள்ள சட்ட சிக்கல்களை இவங்க நீக்கினாங்க. அதே சமயம் பொது கிணறு, பப்ளிக் வெல்ஸ், நீர்நிலைகளையும் டிப்ரெஸ்ட் கிளாஸ் மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளெல்லாம் இவங்க நீக்கினாங்க. அவங்களும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஒதுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள், டிப்ரெஸ் கிளாஸ் சில்ட்ரன் வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கொள்கிறதுக்காக நீதி கட்சி வந்து ஒரு அரசு ஆணை பிறப்பித்தது. Hostels were established for the students belonging to this social group in 1923. In the meantime, the Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. This resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar to become the first women legislature in India in 1926. அதாவது இந்த சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென 1923 வந்து நிறைய விடுதிகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நீதி கட்சிக்கு கீழே இருந்த சட்டமன்றம் தான் முதலாக அரசியலில் வந்து பெண்கள் பங்கேற்பதை வந்து அங்கீகரிக்க பண்ணாங்க 1921. இந்த தீர்மானம் பெண்களுக்கென ஒரு இடத்தை ஏற்படுத்தினால 1926 வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார். Justice Party worked towards legislating provisions for communal representation, reservation for various communities. Two communal government orders, 16th September 1921 and 15th August 1922, were passed to ensure equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. அதாவது பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 1922 ஆகஸ்ட் 15 இயற்றினாங்க. எதுக்காகனா எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அரசு பணியில் சேரணுன்றக்காக. The Justice Party rule established the Staff Selection Board in 1924 for the selection of government officials and encouraged all the communities to share the administrative powers. In 1929, Government of British India adopted the pattern and established the Public Service Commission.
அதான் நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஜஸ்டிஸ் பார்ட்டி அமைத்தது. இந்த முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏற்படுத்தினாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்தர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ரிஃபார்ம்ஸ் இன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Tamil Nadu has a large number of temples and these commanded huge resources. In general, the resources were monopolized and exploited by the dominant caste in the society and led to the mismanagement of public resources. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926 and enabled any individuals, irrespective of their caste affiliation, to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. அதாவது இவ்விதிகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் ஜஸ்டிஸ் பார்ட்டி கவனம் செலுத்தினாங்க. தமிழ்நாடு அதிக எண்ணிக்கையிலான கோயில்கள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அவை நிறைய பெரும் செல்வத்தை பெற்றிருந்துச்சு. இந்த கோயில்கள்லாம் நிறைய செல்வங்கள் இருந்துச்சு. பொதுவாக இந்த சொத்துக்கள் அனைத்தும், கோயில் சொத்துக்கள் அனைத்தும் சமூகத்தின் உயர் ஜாதியினரின் முன்னுரிமையில் சுரண்டப்பட்டன. அவங்க அதை சுரண்டினாங்க. மேலும் இது பொது சொத்துக்கள் தவறாக நிர்வகிக்கப்படுவதற்கு வழிகோலியது. ஏன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி 1926 இந்து சமய அறநிலை சட்டம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் ஏற்றினாங்க. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோயிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் while critiquing the then prevailing social, political and economic relations introduced a program of non-Brahmin uplift in Tamil Nadu. The movement was concerned with the marginalized sections of the society and criticized Brahmanism and the cultural hegemony of the Brahmin. It advocated a casteless society devoid of rituals and differences based on birth. சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அன்றைக்கு நிலவிய சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருந்த சீர்கேடுகளை என்ன பண்ணாங்க, விமர்சனம் செஞ்சாங்க. அதோட தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டத்தையும் அறிமுகம் செஞ்சாங்க. நான் பிராமின்ஸ்க்காக நிறைய அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறையா பிளான்லாம் பண்ணாங்க. சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் டிப்ரெஸ் கிளாஸ் அவங்க மீது அக்கறை கொண்ட இந்த இயக்கம் பிராமணர்களையும் அவங்களுடைய பண்பாட்டு மேலாதிக்கத்தை விமர்சனம் செஞ்சது. அவங்கள குறை கூறினாங்க. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை தான் இந்த இயக்கம் ஆதரிச்சிச்சு. The movement declared rationality and self-respect as the birthright of all human beings and held this as more important than self-rule. Movement declared illiteracy as a source for women's subordination and promoted compulsory elementary education for all. It campaigned for the empowerment of women and questioned the superstitious belief in the society. அதான் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவும் சுயமரியாதையும் எல்லா மனிதர்களின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி பிரகடனம் செஞ்சாங்க. அந்த இயக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானது அப்படின்ற கருத்தை உயர்வாக சொன்னாங்க. சுயாட்சியை காட்டிலும் என்னது, பகுத்தறிவும் சுயமரியாதையும் எல்லா அனைத்து மக்களையும் பிறப்புரிமை அப்படின்ற கருத்தை தான் முக்கியமாக வலியுறுத்தினாங்க. பெண்களின் தாழ்வான நிலைக்கு என்ன காரணம், அவங்களோட எழுத்தறிவின்மை, கல்வி கற்காத நிலைதான் காரணம் அப்படின்னு அறிவித்த இந்த இயக்கம் எல்லாருக்கும் கட்டாயம் தொடக்க கல்வி கொடுக்கணும், அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க. பெண்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காண்டி இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை நடத்துகிற சுயமரியாதை இயக்கத்தினர் என்ன பண்ணாங்கன்னா, சமூகத்தில் ஏற்பட்ட மூட நம்பிக்கைகளை எல்லாம் கேள்விக்குள்ளாக்கிட்டு அவங்களுக்கும் பதவிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
The movement demanded women's emancipation, deplored superstitions, and emphasized rationality. The movement also advocated self-respect marriage. Race was central to self-respect concept, which argued that the non-Brahmin Dravidian people had been systematically subjugated by Aryan Brahmins over the course of their long history. அதான் இந்த இயக்கம் பெண் விடுதலை கோருதல், பெண்களுக்கு விடுதலை ஏற்படுத்தணும், மூடநம்பிக்கையை நீக்கணும் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்தணும், இது மாதிரி கோரிக்கைகளை தான் அவங்க வலியுறுத்தினாங்க. மேலும் இந்த இயக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தாங்க. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளாக நடத்தினாங்க. அதோட மையக்கரு பொருளாக என்ன இருந்துச்சுன்னா இனம், ரேஸ். திராவிட மக்களுடைய நீண்டகால வரலாற்றுடைய போக்கில் இந்த திராவிட மக்கள் ஆரிய பிராமணர்களால் ஆரிய பிராமணர்கள் இவங்களை என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க அப்படின்றத அந்த சொற்பொழிவுகளில் விவாதித்தாங்க. The self-respect movement championed not only the cause of the non-Brahmin Hindus but also that of the Muslims. The self-respect movement extolled the lofty principles of Islam such as equality and brotherhood. They exhorted the Muslims to admit into their fold the depressed sections of the Hindu society in order that they might enjoy the equality and brotherhood of Islam. Muslims alike considered the Tamil Muslims as Dravidians. அந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. இந்த நான் பிராமின்ஸ் இந்துக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்காகவும் போராடினாங்க. இந்த முஸ்லீம்ஸோட மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான அவங்களுடைய கோட்பாடு என்னது, சமத்துவம், சகோதரத்துவம். இதை இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பாராட்டினாங்க. ஹிந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்த மக்கள் இஸ்லாமில் இஸ்லாமில் இணையிறதன் மூலமாக சமத்துவத்தையும் சகோதரத்தையும் அடைகிறாங்க. இணையம்னா உங்களுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கருதுனாங்க. முஸ்லீம் உயர்குடியினர் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை திராவிடர்களாகவே கருதுனாங்க. இருந்த போதிலும் முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிவது போன்ற சில பழக்கங்களை பெரியார் விமர்சனம் செஞ்சார். Periyar did not hesitate to attack certain customs like wearing a barda by Muslim women. He wanted the Dravidian Muslims to follow Mustafa Kemal Pasha of Turkey and Amanullah of Afghanistan, who initiated reforms in Islamic society. இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொண்ட டர்க்கியைச் சேர்ந்த முஸ்தபா கெமால் பாஷா, ஆப்கானிஸ்தான் பகுதியில் உள்ள அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டுமென பெரியார் கூறினார். Okay students, we will meet on next video.